السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அதற்கு இடையில் சொல்லப்படக்கூடிய சில மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக நாம் அனைவரும் இன்று ஒன்று குழும்பிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவன் யாரை பின்பற்ற வேண்டும், அந்த மனிதன் யாரை வணங்க வேண்டும், அந்த மனிதன் எதை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய இறுதி வேதமாகிய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்படி அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒரு முஸ்லிம் ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் நாளை மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு மன்றத்திலே தன்னை மட்டும் வணங்கிய அந்த சமுதாயத்திற்கு ஒரு மகத்தான கூலியை வழங்குவதாக அல்லாஹ் நமக்கு வாக்களித்துள்ளான். அதே போன்று யார் அல்லாஹுடைய வசனத்தை மறுக்கிறார்களோ, மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருப்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மிகப்பெரிய வேதனையாக அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த நரகம் எப்படிப்பட்டது, அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கையாக சொல்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லக்கூடிய வேளையில் இன்னல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, நமது வசனங்களை பொய்யென கூறி மறுத்து பெருமை அளிப்போருக்கு லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமாஇ, அவருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது, ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹுடைய வசனத்தை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு அடியான் இறந்து விட்டான், அந்த அடியானை வானவர்கள் சுமந்து செல்வார்கள். சுமந்து கொண்டு அந்த வானத்தில் அருகே கொண்டு போய் சேர்ப்பார்கள். கொண்டு சேர்த்தவுடன் அவன் நல்ல அடியானாக இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இல்லையின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏட்டிலையும், அதுவே அவன் கெட்ட அடியானாக இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏட்டிலையும் அல்லாஹ் பதிவு செய்ய சொல்வானா. அதே போன்று அவன் நல்ல அடியானாக இருந்தால் அவனுக்கு வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படும், அதுவே அவன் கெட்ட அடியானாக இருந்தால் அவனுக்கு ஒருபோதும் வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் பல வகையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகம் எப்படிப்பட்டது, அந்த நரகத்துடைய வேதனை என்பது சாதாரணமானதா, அந்த நரகத்திற்குள் செல்பவர்கள் திரும்பி வெளியே வர முடியுமா,
அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன கஃபரு வ கஸபு பிஆயாத்தினா, யார் நமது வசனங்களை பொய்யென கூறுகிறார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்களே நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதுன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் அந்த நரகத்திற்குள் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னோம்னா அங்கு அவர்களுக்கு மரணம் இருக்கிறதா, அங்கு அவர்கள் மரணிப்பார்களா, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் மரணிப்பதாக ஒருபோதும் முடிவு சொல்லப்பட மாட்டாது. நரகத்தில் நரகவாசிகளுக்கு மரணமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, பின்னர் அதில் மரணிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நரகத்தை பற்றி இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வேளையில அந்த மாட்டார்கள், தமக்கு ஏவியதை கணக்கச்சிதமாக அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கட்டளையிட்டான்? நரகவாசிகளை தண்டிப்பது. அது மட்டுமல்ல, அந்த நரகவாசிகளை நரகத்தில் கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவான் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். குதுஹு ஃபகுல்லூஹு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, பின்னர் அவனை நரகத்தில் தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஜர்ஹா சபஊன ஸிராஅன் ஃபஸ்லுகு, பின்னர் 70 முழம் நீளத்தை கொண்ட சங்கிலியால் அவனை தட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், அவன் மகத்தான அல்லாஹ்வை நம்பாதவனாக இருந்தான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதை நம்பாமல் இருந்த காரணத்தினால் அவனை 70 முழம் சங்கிலியால் பிடித்து கட்டி இழுத்து அந்த நரகத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். நரகத்திற்குள் சென்று விட்டார்கள். அவங்க நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னோம்னா அங்கே ஏதாவது மகிழ்ச்சியை காண முடியுமா? அவர்களுக்கு அங்கே ஏதாவது ரெஸ்ட் கிடைக்குமா? அல்லாஹ் அந்த நரக நெருப்பை பற்றி சொல்கிறான். அந்த நரகத்தில் நெருப்பு மாளிகை போல தீப்பந்தத்தை பற்றி எரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாக்கு பிடிக்க முடியுமா? இன்றைக்கு ஒரு சாதாரண பில்டிங் எரிஞ்சிச்சுன்னா கூட உள்ள போக முடியாது, போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ அந்த நரகம் முழுவதுமாகவே நெருப்பாகவே இருக்குமே, வேதனையை தாங்க முடியுமா? பின்னர் அவர்கள் அழிவை அழைப்பார்களா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எத்தனை வாட்டி அழிவை அழைத்தாலும் சரி, நீங்கள் இங்கு சாவதும் துடிப்பதும் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறான். நரகவாசிகள் அங்கு வேதனை தாங்க முடியாமல் இறுதியில் அவங்க அழிவே அழைப்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எத்தனை வாட்டி அழிவை அழைத்தாலும் சரி, நீங்கள் இங்கு சாவதும் துடிப்பதும் எல்லாம் ஒன்றுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நரகவாசிகள் நரகத்திற்குள் சென்று விட்டார்கள் என்று சொன்னோம்னால் அவர்களுக்கு வேதனை பலவாறாக இருக்கும். அவர்களை அல்லாஹ் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவான். தாங்க முடியுமா? வேதனையை தாங்க முடியுமா? அப்பொழுது அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அந்த நெருப்பில் கருகிவிடும் என்று சொல்கிறான். தோள்கள் கருகினா என்ன நிலை? தோல்ல தான் அந்த நம்ம உடல்ல உள்ள அந்த வேதனையை தாங்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கிறது. அந்த தோல் கருகிவிட்டது என்று சொன்னோம்னால் அந்த ஒரு மனிதருக்கு வேதனையே இருக்காது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு சின்னதாக ஒரு தீக்காயம் ஏற்பட்டால் அவர் அப்படியே துடிப்பார். அதுவே அவர் உடம்பு முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு அவருடைய தோள்கள் கருகிவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு வேதனையே தெரியாது. ஏன்னா அந்த தோல்ல தான் அந்த வேதனையை உணரக்கூடிய அந்த நரம்பு இருக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களை நெருப்பில் தூக்கி எறியப்படுவோம், அதில் அவர்கள் தோள்கள் கருகிவிடும். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவர்களுக்கு புது தோல் மாற்றப்படும். ஏன்? வேதனை உணர்வதற்கு, வேதனை உணர் என்பதற்காக அவர்களுக்கு இது போன்ற தோள்கள் மாற்றிக்கொண்டபட்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அங்கு நரகவாசிகளுக்கு ஆடை தயாரிக்கப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா? அவன் நரகத்துல தான் இருக்கான். அந்த ஆடை என்ன? அவன் அந்த நெருப்புல இருந்து காப்பாற்ற போகிறதா? இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஆடை உண்டு. என்ன ஆடை தெரியுமா? நெருப்பில் இருப்பவனுக்கு நெருப்பு தான் ஆடை. அல்லாஹ் சொல்கிறான், நரகவாசிகளுக்கு நெருப்பாலான ஆடை தயாரிக்கப்படும் என்று சொல்கிறான். தாங்க முடியுமா? இன்றைக்கு ஒரு வெயில் காலம் வந்து விட்டால் போதும், நம்மளால இந்த பாலிஸ்டர் துணியை போட முடியாது. அதுக்காக ஒரு காட்டன் ஷர்ட் எடுத்து வச்சிருப்போம். அப்போ இந்த உலகத்துல இந்த வெப்பத்தையே இந்த நெருப்பையே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னோம்னா நாளை மறுமையில் அந்த நரகத்துல அந்த நெருப்பு இருக்கிறதே, அந்த நெருப்பு நாம் பயன்படுத்துகிறோம், இந்த நெருப்பு இதை போன்றதல்ல. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த நரகத்துடைய நெருப்பு இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்துல அந்த நரகத்துடைய நெருப்பை பற்றி சொல்றாங்க.
நீங்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறீர்களே இந்த நெருப்பு, இதை விட 70 மடங்கு தன்மை வாய்ந்தது அந்த நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு மடங்கும், அந்த 70 மடங்குல அந்த ஒவ்வொரு மடங்கும் நாம இப்ப பயன்படுத்துகிறோம் இந்த நெருப்பு இதற்கு சமமானதான். இன்னும் அப்படிப்பட்ட அந்த ஆடை, அப்படி அந்த நெருப்பாலான ஆடை அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தலையில் கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தாங்க முடியுமா? இன்றைக்கு குளிர்காலம் வந்து வச்சுச்சுன்னா காலை நேரத்தில் நம்ம குளிப்பதற்கு வெந்நீர் வைத்து குளிக்கிறோம். அந்த வெந்நீரை அப்படியே கொதிக்க கொதிக்க அதே இந்த சூடுலேயே நம்ம குளிக்கிறோமா? இல்லை, அதில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்? மிதமான தண்ணீரில் குளிச்சாதான் இதமாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இந்த நெருப்பில் காய்ச்சின தண்ணீராலே நம்மளால் அந்த சூடையே நம்மளால் தாங்க முடியலையே, நாளை மறுமையில் அந்த நரகத்துடைய நெருப்பால் காய்ச்சின அந்த தண்ணீரை தலையில் ஊற்றுவானா அல்லாஹ் இப்படியே சொல்கிறான். தாங்க முடியுமா? ஒரு பக்கம் நெருப்பாலான ஆடை, இன்னொரு பக்கம் கொதிக்கும் நீர் தலையில் ஊற்றப்படும், நெருப்பு காற்று வீசப்படும், நெருப்பாலான விருப்புகள் இருக்கும், அவர்கள் நெருப்பிலே தான் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் நரகவாசிகள் முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் நெருப்பு தான். மேலே கீழே சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் அவர்களுக்கு நெருப்பு தான். அவர்கள் நெருப்பிலே சூழ்ந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அந்த நெருப்பு என்பது சாதாரணமானதல்ல. அந்த நெருப்பு தனியும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானா? இன்னும் கொஞ்சம் அந்த நெருப்பை பற்ற வைப்பானா. இன்னும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், அவர்களுக்கு இரும்பு செம்மட்டி அடிகளும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அங்கே இரும்பு செம்மட்டி அடி இருக்குமா? யார் அடிப்பா? அங்கே யார் இருக்கா? மலக்குகள் தான் இருக்காங்க. அந்த மலக்குகளிடம் இரும்பு சம்மட்டிகளும் இருக்குமா? அது மூலம் அந்த நரகவாசிகளை அடிப்பார்கள் அந்த மலக்குகள். அந்த அல்லாஹ் சொல்லி காட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்தில் உள்ள அந்த வேதனையை அனுபவிப்பவர்கள் நரகத்தை பற்றி உள்ளூர வருத்தப்படுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இங்கிருந்து தப்பி செல்ல வேறு வழியே இல்லையா என்று அவன் புலம்பக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவனை அல்லாஹ் இன்னும் அந்த நரக நெருப்பில் தள்ளி விடுவானாம். தள்ளி விட்டுட்டு சொல்லுவானா, சுட்டரிக்கும் அந்த நெருப்பில் நீ சுகத்தை கண்டுகொள் என்று அல்லாஹ் சொல்வானா. அப்போ எப்படிப்பட்ட அந்த நெருப்பு, அந்த வேதனை அந்த இடத்துல இருக்கு. அது மட்டுமல்ல, அவன் அப்போது உணர்வானா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இப்போ இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு நான் வந்துட்டேனே, இப்படி ஒரு வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று அந்த நரகவாசி புலம்புவானா. அங்கு புலம்பி என்ன பிரயோஜனம்? அங்கு புலம்புனா என்ன? அல்லாஹ் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுவானா? அவர்களுக்கு ஒருபோதும் வேதனை குறைக்கப்படவே மாட்டாது. அவர்கள் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் இவ்வளவு வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் என்ன, தன்னுடைய தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீரை குடிப்பாரா? பசி தேவையை பூர்த்தி செய்வதற்கு உணவு இருக்கிறதா? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு கொதிக்கும் நீர் தான் அங்கு தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீராக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய உணவு எவ்வாறு இருக்கும்? முள்ளு செடி, ஜக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அதுதான் அவர்களுக்கு உணவாக இருக்கும். அவன் அந்த தாகத்தை தணிப்பதற்கு தண்ணியை குடிக்கும் போது கழுதையை போன்ற அவன் அந்த தாகத்தோடு வந்து குடிப்பானான். அப்போ இப்படிப்பட்ட அந்த வேதனையை அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட அந்த வேதனையை விட்டு நாமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த நரகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல விஷயங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களில் காண்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.